சின்னதா அட்வென்ச்சர் ட்ரிப்ப நம்ம வந்து மெசந்தோட கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த சுத்தி இருக்கிற அந்த நியரஸ்ட்லாம் ஜாலியா பார்த்துக்கிட்டு, அம் இப்போ வந்து நமக்கு ஊட்டியிலேருந்து மசினக்குடி அந்த ஷார்ட் ரூட்ல நமக்கு அலோ பண்றதே கிடையாது. அங்க நெறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்ட்டு. பட் வரும்போது நம்ம அந்த வழியில வந்துக்கலாம். இப்ப நம்ம போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம கடக்க வேண்டிய பாதைய 2 1/2 மணி நேரம் சுத்தி சுத்தி போடணும் கூடலூர் வழியா. அந்த இடமும் பார்த்துக்கிட்டு ஜாலியா நம்ம போலாம். அ நீங்க என்ன பண்ணலாம், போம்போது ரோட்ல வந்து கார விட்டு நீங்க இறங்கவே கூடாது. மசினக்குடி போற ரோட சொல்றேன். முதுமலை டூ மசினக்குடி அந்த ரோட்ல. ஏன்னா, அனிமல்ஸ்லாம் வந்து இது நமக்கு வந்து சேஃப் கிடையாது. அதனால நம்ம கார விட்டு கீழ இறங்கவே கூடாது. எந்த அனிமல்ஸ் நம்ம பார்த்தாலுமே. போகும்போது வீடியோ எடுத்துட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம போய்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அனிமல்ஸ் வந்து நெறையா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, காலையில சூரியன் உதயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போகணும். இல்லைன்னா சாயந்தரம் 5 மணிக்கு மேல போணும். அந்த சமயத்துல அவங்க தண்ணி குடிக்க அந்த மாரிலாம் வந்து கீழ வருவாங்க. அந்த சமயத்துல வேணா நீங்க அனிமல்ஸ் பார்க்கலாம். நீங்க சப்போஸ் மதியத்துல அந்த சமயத்துல போயிட்டீங்கன்னா, மான் பார்க்கலாம், மயில் பார்க்கலாம், பாம்பு இத கூட பார்க்கலாம். மான்ல நெறையவே திரிஞ்சுட்டு இருப்பாங்க. அங்கங்க நெறைய வெரைட்டில திரிஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம மசனகுடி போயிட்டு சஃபாரி அந்த வண்டியில நம்ம போறதுக்கு நமக்கு 2500 3000 சார்ஜ் பண்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அது வேஸ்ட் ஆஃப் பர்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து அ சப்போஸ் கூட்டு போகும்போது நம்ம அனிமல்ஸ் பார்த்து தான் உண்டு. பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசே நமக்கு வேஸ்ட்டு. நம்மளோட ஓன் வண்டியில நமக்கு வழி தெரியும்னா, நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு, நம்ம வண்டியிலேயே காட்டுக்குள்ள நம்ம போய் சஃபாரி போலாம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நைட் 8 மணிக்குள்ள போவே கூடாது. டாடா!